மார்ச் 29, 2024 இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை. இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்கள், சாபங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தார். Jesus Christ bore all your sins, curses and diseases on the cross. 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனம். 1 Peter chapter 2 verse 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2 விதங்களில் நாம் குணமாக வேண்டும். முதலில் ஆத்துமா குணமாக வேண்டும், இரண்டாவது சரீரம் குணமாக வேண்டும். நாம் மரிக்கும்போது ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகும். சரீரம் மண்ணாயிருப்பதினால் மண்ணுக்கு போகும். ஆத்துமா நித்தியத்தை நிர்ணயிக்கும். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டார். தவறு என்று அறிந்திருந்தும் அதை மீண்டும் செய்வதுதான் மீறுதலாய் காணப்படுகிறது. நமக்கு கர்த்தருடைய இரட்சிப்பின் தொடுதல் அவசியம். ஆகையால் தான் இயேசு தன்னுடைய சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அக்கிரமம் என்பது நம்முடைய பாவங்களாய் காணப்படுகிறது. அவருடைய காயங்கள், அதிலிருந்து பாய்ந்தோடுகிற இரத்தம் பாவத்திலிருந்து நம்மை முழுவதுமாக கழுவி நம்முடைய ஆத்துமாவை குணப்படுத்தி இரட்சிப்படைய செய்கிறது. இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் நம்முடைய வியாதிகளிலிருந்தும் நமக்கு விடுதலையை தருகிறது. அவர் தன் சரீரத்தில் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருடைய தழும்புகளால் உங்கள் ஆத்துமாவும் சரீரமும் குணமடைவதாக. He himself bore our sins in his body on the tree, so that we might die to sins and live for righteousness. By his wounds you have been healed. My dear brothers and sisters, we need to be healed in 2 ways. Firstly, the soul needs to be healed, and secondly, the body needs to be healed. When we die, the spirit will go to the God who gave it. The body will go to the dust because it is dust. The soul will determine eternity. Jesus was wounded for our transgressions, knowing that it is wrong, but doing it again is seen as a violation. We need God's saving touch. That is why Jesus accepted the wounds in his body. He was crushed for our iniquities. Iniquity is seen as our sins. His wounds and the blood that flows from them wash us completely from sin and heal our souls for salvation. Jesus Christ's wounds also set us free from our sickness. He accepted the scars on his body. May your soul and body be healed by the scars of the Lord. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக அப்பா, நீர் ஆண்டவரே உண்மையே ஆண்டவரே சிலுவையிலே எங்களுக்காக அப்பா முழு இரத்தத்தையும் சிந்தி அப்பா காயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு உம்முடைய தழும்புகளினால் நாங்கள் குணமுடையும்படியாக அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த உலகத்தில் எந்த அன்பிலும் மேலான அன்பு உம்முடைய அன்பு ஆண்டவரே. எந்த அன்பும் ஆண்டவரே தன்னுடைய சரீரத்தை கிழித்து கொண்டு அப்பா எனக்காக மறிக்க முடியாது. ஆனால் என் தேவன் அப்பா எனக்காக அப்பா எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து விட்டீரையா. அப்பா, அதை நாங்கள் முழுவதுமாக ஆண்டவரே அப்பா நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற அந்த விதமான பாவங்கள் ஆண்டவரே, நீர் விரும்பாத காரியங்கள், அவைகளை எல்லாம் ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா
இரத்தத்தினாலே கழுவி நாங்கள் பரிசுத்தப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளினாலே எங்களை நீர் குணமாக்கி அருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே உம்மிலே வாழ்ந்திருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சரீரம் பாவமுள்ள சரீரமாக இல்லாதபடிக்கு கர்த்தருக்குள்ளாக நீதியை ஆண்டவரே தரித்திருக்கிற ஆண்டவரே சரீரமாக நாங்கள் காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட யார் யார் ஆண்டவரே அப்பா பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அப்பா, நம்முடைய தழும்புகளால் அவர்களை நீர் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே நம்முடைய தழும்புகளினால் அவர்களை நீர் குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எப்பேற்பட்ட நோய்களா இருந்தாலும் பாவத்து நிமித்தமாக வந்த நோய்களா அத்தனை பாவங்கள் இந்த நாள் மன்னிக்கப்பட்டு அந்த நோயிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அப்பா அந்த சிலுவையை காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்காக பாடுபட்டதை நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம். உடைய கிருபையை நாங்கள் ஆண்டவரை பார்க்கிறோம். உடைய அன்பை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆண்டவரை எங்களுடைய வாழ்விலே உம்முடைய ஆண்டவரை காரியங்களை நாங்கள் செய்யும்படியாக அப்பா, ஊழியங்களை செய்யும்படியாக உமக்கேற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக எங்களை நாங்கள் ஒப்பு கொட்டிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. நீரே பாதுகாத்து கொள்ளும், தொடர்ந்து எங்களை வழிநடத்தியறலும். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் அவர்கள் காண நல்ல சுக பலன் ஜீவனை கர்த்தருக்குள்ளாக அவர்கள் பெற்று வாழ நீர் கிருபை தாரும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.